இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீஜா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்களா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, எங்க ஊர்ல திருவிழால மட்டும்தான் இவ்ளோ கூட்டத்தை பார்க்க முடியும். இங்க வந்தா இத்தனை பேரும் நோயோட இருக்காங்க. இங்க இருக்கிற கூட்டத்தை பாரு. இவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்ப கிளம்பி போறது? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அந்த ஆள் கையில காசு ஏதாவது கொடுத்து இறக்கி விடலான்னு. கேட்டியா நீ? அக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தான்க்கா. அதான் நர்ஸ் அவனை கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கக்கா. என்னத்த வெயிட் பண்றது? சரி, நீரு, நான் போய் அப்படியே அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். வர்ஷினி மேடம், உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. சரி, ஓகே. வாங்க உட்காருங்க. உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா. கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸும் அயன் டேப்லெட்ஸும் எழுதி தரேன். தவறாம சாப்பிடுங்க. நிறைய பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா வளரும். டாக்டர், வேற என்னென்னலாம் சாப்பிடலாம்? ஹீட்டான பொருட்கள், ஆயிலி ஃபுட்ஸ், இது தவிர மற்றபடி எல்லாமே கொடுக்கலாம். ஆமா, இவங்க உங்க தங்கச்சி தானே? ஆமா டாக்டர். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? டாக்டர், அது ஆக போகுது டாக்டர். பாத்துக்கோங்க, குழந்தை வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து அபார்ஷன் பண்ணணும்னு நிக்காதீங்க. அது இவங்களுக்கும் கஷ்டம், குழந்தைக்கும் கஷ்டம். இல்ல டாக்டர், என் தங்கச்சியை நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். சரி, ஓகே. வா. வரேன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சிந்தாமணி, ஐயோ! வர்ஷினி, வா. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நம்மள பாத்திருப்பாங்களா? ஆஹா, இல்லக்கா, பார்க்கல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு வர்ஷினி. இங்க பாரு, நீ இங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன்.